Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ், அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் மத்திய பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த மத்திய பட்ஜெட் தாக்கல்ல நிதி அமைச்சர், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, இந்த பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பட்ஜெட் 2024 முதல் 2025 ஆண்டு வரையிலான லைவ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தொகைக்கான பழைய வருமான வரி வழக்குகள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று, அதாவது ஜனவரி 31 தொடங்கிய நிலையில் இன்று பிப்ரவரி 1 மத்தியில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் மத்திய பட்ஜெட் தாக்கல் இப்பொழுது பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று நடைபெற உள்ளது. நிர்மலா சீதாராமன் டிஜிட்டல் முறையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கும் நிலையில் முக்கிய தலைவர்கள் பலரும் வருகை புரிந்துள்ளனர். தொடர்ந்து விவசாயிகள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், சாமானிய மக்கள்கள் பல நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்து வருகிறது. இப்போ ஒவ்வொரு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் வரையிலான பழைய வருமான வரி வழக்குகள் ரத்து செய்யப்பட போதுன்றாங்க. அடுத்தது இறக்குமதி வரி, நேரடி, மறைமுக வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடந்த 10 ஆண்டுகளில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2.4% உயர்ந்துள்ளதாகவும், பாதுகாப்பு துறையில் கடந்த ஆண்டு ரூபாய் 5.9 லட்சம் கோடி, நடப்பு ஆண்டில் ரூபாய் 11.1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த 50 ஆண்டுகளில் திரும்ப செலுத்தவும் வகையில் மாநிலங்களில் தோறும் வட்டியில்லா கடனாக ரூபாய் 1.2 லட்சம் கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக லட்சத்தீவில் உட்கட்டமைப்பு மற்றும் ஆன்மீக சுற்றுலா திட்டம் போன்றவை மேம்படுத்தப்படும். அடுத்த ஆண்டிற்குள் நாட்டின் நிதி பற்றாக்குறை 5.1% கட்டுப்படுத்தப்படும். சாதாரண ரயில்களில் 40 பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளைப் போல மாற்றப்படும். மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்தி மற்றும் சார்ஜிங் மையம் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. அடுத்தது மீன்வளத்துறையில் 55 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொழில்நுட்பத்துறை இளைஞர்களுக்கு பொற்காலமாக அமைய ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது கர்ப்பப்பை வாயு புற்றுநோய் தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். விவசாயத்துறையில் அரசு மற்றும் தனியார் கூடுதல் முதலீடு செய்யவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோலார் அமைத்தால் மாதத்திற்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி அதிகரிப்பது தொடர்பாக தனிக்குழு, அரசின் தாரக மந்திரம் சீர்திருத்தம், செயலாக்கம், மாற்றம். அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியா வளர்ந்த நாடு என்ற கனவு 2027 நனவாகும். அடுத்தது இந்தியா திட்டத்தின் மூலம் 1.1 கோடி இளைஞர்களுடைய திறன் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதான மந்திர வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் 70% பெண்கள் பயன் அடைவாங்க அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதான் மந்திரி காப்பீடு மூலம் 4 கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். அடுத்தது பெண்களுக்கான இடஒதுக்கீடு, முத்தலாக் தடை சட்டங்களால் மகளிர்கள் பயனடைந்துள்ளனர் நிர்மலா சீதாராமன் உரைச்சிருக்காங்க. அடுத்தது அனைவரையும் அரவணைக்கும் அரசாக பாஜக செயல்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுக்கு பாராட்டு சொல்லியிருக்காங்க. 78 லட்சம் தெருவோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளனர் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமானது, அனைவருக்கும் வீடு, குடிநீர், மின்சாரம், இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கி 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டுள்ளோம். சமூக நீதிதான் பிரதான குறிக்கோளாக கொண்டுள்ளது பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனைத்து மாநிலங்களுக்குமான வளர்ச்சி மற்றும் ஊழல் ஒழிப்பதையும் அரசின் குறிக்கோளாக உள்ளது. நாட்டின் விவசாயிகள், இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் ஆகிய 4 பிரிவினருக்கு முக்கியத்துவம் வழங்கி உள்ளோம். 2047
புதிய இந்தியாவை படைப்போம் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்களின் வளர்ச்சி பணிக்காக மீண்டும் எங்களை மக்களாட்சியில் அமர்த்துவர் என்ற நம்பிக்கை உள்ளது. ஏழை மக்கள் அனைவருக்கும் எங்களின் வளர்ச்சி திட்டம் சென்றடைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் வளர்ச்சி பெரும்பான்மையானது அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கடந்த 10 ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களுக்கான திட்டம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மக்களவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் துறையில் உருவான இடைக்கால பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த திட்டம்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாக செயல்படணும். இந்த இயரில் இந்த இடைக்கால திட்டம் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.